Hi, welcome to holisticinvestment.in. Kotak Nifty 100 low volatility 30 index ஃபண்டை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா அதிக ரிட்டர்ன் கொடுக்குமா இல்லை அதிக ரிஸ்க்கை ஏற்படுத்துமான்றதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொட்டாக் நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸ் ஃபண்டுன்ற என்எஃப்ஓ 22nd மே 2024 ஓப்பன் ஆகி 31st மே 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த ஃபண்டோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30 டிஆர்ஐ. இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க பேர் வந்து மிஸ்டர் சதீஷ் தோண்டாபட்டி. ஸோ இவங்களோட மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் இந்த ஃபண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இதோட ரிஸ்க் எவ்வளோ இருக்குது இந்த ஃபண்டில் அப்படின்னு பார்த்தோன்னா வெரி ஹை ரிஸ்க், நிறைய ரிஸ்க் இருக்குது இந்த ஃபண்டில். ஸோ வாங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஃபண்டோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் சூஸ் பண்ணியிருக்க இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30 டிஆர்ஐ. இந்த இண்டெக்ஸில் வர ரிட்டர்ன்ஸ் டோட்டல் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து எவ்வளோ க்ளோஸாக மேட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு க்ளோஸாக வந்து இந்த இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணி அதில் இருக்க செக்யூரிட்டிஸில் வர டோட்டல் ரிட்டர்ன்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் வந்து இதோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். இதில் ட்ராக்கிங் எரர் இருக்குது, எக்ஸ்பென்சஸும் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி அந்த டோட்டல் ரிட்டர்ன்ஸை எப்படியாவது வந்து அச்சீவ் பண்ணுறது தான் வந்து இதோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து ஒரு லோ காஸ்ட் ஸ்மார்ட் பீட்டா இண்டெக்ஸ் ஃபண்ட். அதுவும் நிஃப்டி 100 லோ வாலட்டாலிட்டி 30 இண்டெக்ஸை பேசிவ்லி ட்ராக் பண்ணுற ஒரு ஃபண்ட். ஸோ இதோட எய்மே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிட்டர்னை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அந்த ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த பாசிவ் ஃபண்டை ட்ராக் பண்ணி அச்சீவ் பண்ணுறது இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இவங்க எந்த மாதிரியான இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து இவங்க ட்ராக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ, அந்த இண்டெக்ஸோட போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குது, டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்கிற டாப் 10 ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட், ஐடிசி லிமிடெட், டைட்டன் கம்பெனி லிமிடெட், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், நெஸ்லே இந்தியா லிமிடெட், அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா, நிஃப்டி 100ன்றது ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து வெல் நோன் கம்பெனிஸ் தான் இதில் மோஸ்ட்லி இருக்கும். அதுலேயும் வந்துட்டு அவுட் ஆஃப் தட் லோ வாலட்டாலிட்டி இருக்கிற க்ரைட்டீரியாவில் 30 ஸ்டாக்ஸை வந்து இந்த இண்டெக்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த 10 கம்பெனிஸுமே வெல் நோன் கம்பெனிஸ், லார்ஜ் கேப் கம்பெனிஸ். அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனி ஈச் அண்ட் ஒவ்வொரு ஸ்டாக்குமே கொடுத்துருக்க எக்ஸ்போஷர் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%க்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவலில் ஸ்டாக் லெவலில் இருக்க கான்சன்ட்ரேஷன்றது லோவாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டாக் இதில் வந்து டைவர்சிஃபிகேஷன் கரெக்டாக நம்ம ஒரு இனஃப் டைவர்சிஃபிகேஷன் இவ்வளோ போதுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இதில் வந்து நம்ம ஸ்டாக் லெவலில் பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போது நம்ம செக்டார், இதோட செக்டார் அலோகேஷன் எப்படி இருக்குது, என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் என்ன மாதிரியான செக்டார்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது பார்த்தோன்னா, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பவர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கெமிக்கல்ஸ். இதில் நம்ம பார்த்தோன்னா டாப் 3 செக்டார்ஸ் எஸ்பெஷலி எஃப்எம்சிஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர். இதில் எஃப்எம்சிஜிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 24.87% வெயிட்டேஜ் இருக்குது. ப்ளஸ் இந்த டாப் 3 செக்டார்ஸே வந்து இதோட ஓவரால் அலோகேஷனோட 50% வந்து இந்த டாப் 3 செக்டார்ஸ்க்கே போகுது. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 100 ருபீஸில் 20 ருபீஸ் வந்து இந்த செக்டார்ஸ்க்கே நம்மளுக்கு போகிறதுனால ஒரு செக்டாரல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி கான்சன்ட்ரேஷன் இருக்குது. பட் ஒரு செக்டாரல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த ஹை லெவல் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு மோர் ரிஸ்க்கும் கொடுக்க சான்ஸ் இருக்குது, இல்லை நிறைய ரிட்டர்னும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த இண்டெக்ஸ் எந்த ரிஸ்க் கொடுக்க கேப்பபிளா இல்லை ரிட்டர்ன் நிறைய கொடுக்க கேப்பபிளான்றது இன்னும் வந்து இண்டெக்ஸை வந்து அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து 30th ஏப்ரல் 2024 வரைக்கும் இந்த இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம், அதோட கிராஃப் அண்ட் டேப்லோ காலமில். ஸோ அந்த டேப்லோ காலமில் பார்த்தீங்கன்னா இயர்லி ரிட்டர்ன் வந்து இது 3.86% கொடுத்துருக்கு. 1 இயரில் இது 34.14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ளஸ் பாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 16.84% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த இண்டெக்ஸ் வந்து சின்ஸ் இன்செப்ஷன் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18.23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
ஸோ நம்ம இதுலேருந்து இந்த டேப்லர் காலம் அண்ட் இந்த கிராஃப்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு லாங் ரனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் ஷார்ட் ரனில் வந்து அந்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இதில் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்டில் ஷார்ட் ரனில் எப்போவுமே வந்து கம்மி ரிட்டர்ன்ஸ் வரலாம், ரிட்டர்ன்ஸே வராமல் ஒரு பீரியட் இருக்கும், இல்லைனா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் டேர்மில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி ஒரு ஸ்டேபிள் வரும். ஸோ நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்குற இல்லை இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு பொட்டென்ஷியல் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு உண்டு. ஸோ இதுதான் வந்து இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் சார்ட்லேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஃபண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இதில் இருக்குது. ஸோ அதில் தான் இது இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லாங் டேர்ம் க்ரோத் கொடுக்குற அளவுக்கு இதில் பொட்டென்ஷியல் இருக்குது, ப்ளஸ் கம்மி வாலட்டாலிட்டியோட. ஏன்னா இது இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணதே வந்து ஒரு லோ வாலட்டாலிட்டி க்ரைட்டீரியாவிலேருந்து தான் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸுமே வந்து ஒரு எக்கனாமிக் வேல்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ரிஸ்கே எடுக்க விரும்பாதவங்களுக்கு இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கோர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோலே கொஞ்சம் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிஸ்க் அவ்வளோவா இல்லாமல் இருக்கிற ஃபண்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை விட இந்த ஃபண்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், ப்ளஸ் கம்மி வாலட்டாலிட்டி இருக்கும். மார்க்கெட்டோட ஹைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அந்தளவுக்கு இது ஆகாது, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். ப்ளஸ் ஃபண்ட் மேனேஜர் பயாஸ்லேருந்தும் இந்த ஃபண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுவும் இதில் கிடையாது. ஸோ லோ வாலட்டாலிட்டி கம்பெனிஸ் நம்ம சொல்லும் போதே அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு மோஸ்ட்லி ரிலேட்டிவ்லி டேபிள் பிஸ்னஸாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸ்க்கு. அந்த பிஸ்னஸ் மாடலே பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது ஸ்டேபிளாக இருக்கும். அந்தளவுக்கு அப்ஸ் அண்ட் ஹைஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டாங்க. ஒரு ஸ்டேபிள் இதோட அவங்களால வந்து கம்பெனி நடத்த முடியும். ஸோ அந்த மாதிரி லோ வாலட்டைல் கம்பெனிஸை தான் இது ரெப்ரசென்ட்டும் பண்ணுது. ஸோ இது பாசிவ்லி மேனேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட கண்டிப்பாக இதில் வந்து பாசிவ்லி நம்ம மேனேஜ் பண்ணும்போது கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நம்ம கம்பேர் பண்ணோன்னா. இப்போ இந்த ஃபண்டில் இருக்க கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். லைக் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதோட கான்ஸ் தான் எஸ்பெஷலி பார்க்கணும். ஏன்னா கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து முழுசாக நம்ம தரோலி அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோன்றது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிட்டர்ன்ஸை விட எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றது நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ இது ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இதில் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா இது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா ஈக்விட்டிஸ்க்கு ஜென்ரலாகவே ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் உங்களோட பொட்டென்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இது அதுக்கு சூட் ஆகாது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம். ஆல்சோ இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால இது சர்டன் ஃபேக்டர்ஸ்னால அண்டர் பர்ஃபார்ம் கூட பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் எதை வச்சு இது ரெப்ளிகேட் பண்ணுதோ அந்த இண்டெக்ஸை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ண கூட இதோட சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு மார்க்கெட் பீட் பண்ணுறக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க பாசிபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து மோர் ஆர்லெஸ் இண்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் தான் வந்து அச்சீவ் பண்ண பார்க்கும். ஸோ இண்டெக்ஸை விட மார்க்கெட்டை விட வந்து பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்குமான்றது பாசிபிள் கிடையாது. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் அந்த மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வச்சு அந்த டைமில் எப்படி மார்க்கெட் இருக்கோ அந்த மாதிரி ஃபண்டோட அலோகேஷனை வந்து டைனாமிக்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதால இண்டெக்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ண பார்க்குறதுனால இந்த ஃபண்டில் அது வந்து பாசிபிள் கிடையாது. அந்த மாதிரி டைனாமிக்காக வந்து அலோகேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது இதில். இன்னொன்று ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி அந்த ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து இண்டெக்ஸை தான் அனலைஸ் பண்ணுவாங்க மொத்தமாக. ஸோ ஒவ்வொரு இருக்க ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மொத்தமாக இண்டெக்ஸை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்டிவ் ஃபண்டை கம்பேர் பண்ணோன்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குன்றது எடுக்க முடியாது. ஏன்னா ஆக்டிவ் ஃபண்டில் ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் வந்து அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க.
ஸோ அதில் வந்து அவங்களோட ரிஸ்க்கு அவங்க எடுக்கிறது கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும். பட் நம்ம மொத்தமாக இதில் இண்டெக்ஸே ரெப்ளிகேட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. இன்னொரு மேஜர் ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ட்ராக்கிங் எரர். இண்டெக்ஸ் பண்ணாலே ட்ராக்கிங் எரர் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து ஃபண்ட் மேனேஜரால் பர்ஃபெக்டாக இண்டெக்ஸை ட்ராக் பண்ண முடியாது சில ஃபேக்டர்ஸ்னால. இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் கிராஷ் அப்போது எந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷர்ஸ் லைக் இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து நம்ம இதை வந்து திரும்பி ரிட்டர்ன் இது பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸ் கரெக்டிவ் மெஷரை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. இண்டெக்ஸ் எப்படி அந்த டைமில் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எதுவும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ப்ரோஸ், கான்ஸ், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போது நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற கொஸ்டின், இந்த அனலைசிஸ்லேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்குறோன்னா, இந்த ஃபண்ட் வந்து ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கீங்க, உங்களால் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு துளியும் இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் அப்போ கூட எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இது ஒரு என்எஃப்ஓவாக இருக்கிறதுனால இதுக்கிட்ட ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இன்னும் வரலை. ஸோ இதே மாதிரி ஒரு சிமிலர் நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணால் இன்னும் லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, லோ ட்ராக்கிங் எரரோட ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஒரு பாசிவ் மேனேஜ் ஃபண்ட் இது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல், ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் வந்து இந்த ஃபண்டில் கொடுக்குமான்ற பாசிபிள் கிடையாது. ஸோ டவுட் தான். இன்னொன்று, இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக வந்துட்டு ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு மார்க்கெட் பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த ஃபண்டால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் கொடுக்க இயலாது. ப்ளஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது இதில் பாசிபிள் இல்லை. ஸோ இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இதை தவிர வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதை சூஸ் பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ரிஸ்க் உங்களால் எடுக்க முடியும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டைம் ஜோன் இந்த டைமுக்குள்ளே பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் ஓவர்லேப் ஆகுதா, அதிக ரேஷியோ இருக்கா அப்படின்றது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பர்சனலான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் ப்ளஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்காக அவங்க கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஹோல் ப்ராசஸே வந்து ஸ்மூத்தாக இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலை நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸில் இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கடைசியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கும் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு ப்ரொஃபஷனோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு 1-on-1 கன்சல்டேஷன், காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்காக அதை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் அங்கே புக் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ இல்லை ஃபினான்ஸ் பற்றியோ நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, அதுவும் லீடிங் இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா நாங்கள் அதுக்கும் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை திரும்பி சந்திக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.